கூட உங்கள் மத்தியில் சுருக்கமாக பகிர்ந்து கொள்ளும்படியாக இந்த வாரம் முழுவதும் ஆண்டு சமூகத்தில் ஜெபித்து கொண்டே இருந்தேன். நமக்கு தெரியும், கர்த்தர் தாமே ஏசாயா 32:18 இந்த வருஷத்துடைய வாக்கு தத்துவம் பிரகாரமாக ஆண்டவர் தொடர்ச்சியாக நம்மளோடு கூட பேசிக்கொண்டே இருக்கிறார். என் ஜனம் சமாதான தாபங்களிலும் நிலையான வாசஸ்தலிலும் அமைதியாய் தங்கும் இடங்களிலும் குடியிருக்கும் என்ற வார்த்தை, அதை தொடர்ந்து நாம் பார்த்து கொண்டே வருகிறோம். இன்று கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாக என்னோடு கூட சங்கீதம் 81:8 நான் வாசிக்கிறேன். பக்கம் 722. என் ஜனம் எனக்கு செவி கொடுத்து இஸ்ரவேல் என் வழிகளில் நடந்தால் நலமாக இருக்கும். ஜெபிப்போம். அன்பும் கிருபம் நிறைந்த என் பரலோகத்தின் பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசுவின் நாமத்திலே இந்த வசனத்தை உம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இந்த வேலை கூட கர்த்தர் கிருபையாக இந்த வசனத்தை ஆண்டவரே தொட்டு விட்டு ஆசீர்வதித்து எங்களோடு பேசுகிற நீங்கள் அல்ல, உங்களின் பிதாவின் ஆவி என்று சொன்னீரே. நீரே வெளிப்படுவீராக, பேசுவீராக. என்னெல்லாம் இந்த நாளில் கொடுத்தீரோ அதை சொல்வதற்கு கிருபை தாரும். எல்லாம் கோல்டு இயேசுவின் நாமத்தில் சுட்டரிக்கிறேன். எல்லா விதமான சீசன் ஃபீவரை இயேசு நாமத்தில் சுட்டரிக்கிறேன். இந்த வழியிலே கர்த்தர் எங்கள் மத்தியிலே கேட்கிறவரையும் அடியேற்கும் சுகம் தந்து வழிநடத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த நாளிலே கூட கர்த்தர் எனக்கு இந்த வசனத்தை தந்து, என் ஜனம், இங்கே சங்கீதம் 81:8 எனக்கு கீ வசா கர்த்தர் கொடுத்தார். என் ஜனம் கேள். சொல்லுங்க, என் ஜனமே கேள் என்று ஆண்டவர் 2 காரியங்களை இந்த நாளிலே ஆண்டவர் எனக்கு சொன்னார். 2-3 காரியங்கள் இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நான் சுருக்கமாக நான் சொல்லிக்கொள்கிறேன். இந்த என் ஜனமே கேள் என்று இந்த சங்கீதம் 81 இந்த தாவீது இந்த சங்கீதத்தை நம்ம எழுதி இந்த 1 நீங்கள் 8 வரைக்கும் பார்த்தீங்கன்னா, 7 வரைக்கும் பார்த்தீங்கன்னா, எல்லாரும் எடுத்துங்க, நம்ம எல்லாம் வாசிக்க போகிறோம். இதில் யாருக்கு அவ்வளோ உரிமையாக என் ஜனமே கேள் அப்படின்னு சொல்கிறாருன்னு பாருங்கள். அதில் அவர் சொல்கிறார் ரொம்ப உரிமையாக, என் ஜனமே கேள் என்று ரொம்ப உரிமையாக ஆண்டு சொல்லுறார். எல்லாம் எடுத்துட்டீங்களா? பக்கம் 722 வாசிக்க போகிறோம். எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா? நம்முடைய பலனாகிய தேவனை கம்பீரமாய் பாடி. நிறுத்துங்க. என்ன பண்ணோமா? அப்ப யாருக்கிட்ட அவர் உரிமையா சொல்லுவாருன்னா, எந்த ஒரு மனிதர் ஆண்டவர் சமூகத்துல கம்பீரமா பாடுறானோ அவனை உரிமையா சொல்வாரு, என் ஜனமே கேள். அல்லேலூயா. அது சில சொல்லுங்க, எங்க பாஸ்டரையா எங்க வீட்டில் எங்க ஜபம் பண்ண முடியுது, பாட முடியுது, அப்படி அந்த அளவுக்கு வசதி இல்லை இப்படிலாம் நீங்கள். ஆனால் ஆண்டவர் உங்களை வைத்திருக்கிற இடத்துல அதிகாலையில் நீங்கள் தேவ சமூகத்தில் எப்படி பாடணும்னா, சோகத்தோடு துக்கத்தோடு எல்லாம் இல்லாமல் தைரியமாக நம்ம கம்பீரமாக பாடணும். நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஆண்டவர் சமூகத்தில் என்னுடைய ஜப வேலை எல்லாத்தையும் எடுத்து வச்சுப்பேன். எல்லா புக்கையும் வச்சுக்கிட்டு ஜபம் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஆவியான சில வேதத்தில் பாடல் கொடுப்பார், அந்த பாடலே பாடுவேன். அப்படி எதுவுமே வரலையா, அப்படியே திறந்து பார்ப்பேன் என்ன பாட்டுவார். திடீர்னு பார்த்தா சாவு பாட்டாக இருக்கும், அப்படியே மூடி வச்சுருவேன். என்ன வேணா சாவு பாட்டு வேணான்றாரு. காலையில் இன்பரா வீட்டிலே வந்துடிக்கிட்டு நோ 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 காலங்காத்தால நம்ம காலையில் இப்படிலாம் நம்ம பாடக்கூடாது. அப்புறம் எல்லாம் பயந்துருவாங்க கேட்குறவங்க. சப்போஸ் கேட்டுச்சுன்னா என்ன அப்படின்னு பயந்துருவாங்கன்னு சொல்லிட்டு திருப்பி திறப்பேன். ஆசீர்வாதமான ஒரு பாட்டு, கம்பீரமான பாட்டு இருக்கும். உன் பாதம் பணிந்தேன். அது இப்படி ஆரம்பிக்கும். உன் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே
உம்மை அன்றி யாரை பாடுவே. ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே. உம்மை அன்றி யாரை பாடுவேன். ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. பாடின உடனே அப்படியே அவர் அன்பு உள்ளம் என்னது பொங்கிடும். ஆனா அது பாடுறதுக்கு ரொம்ப கஷ்டம். கண்ணு திறக்க முடியாது. இந்த கிளைமேட்லாம் பாருங்க, கண்ணு திறக்க முடியாது உங்களுக்கு. அப்போதான் உங்களை இழுக்கும். இன்னும் கொஞ்ச நேரம் தல்காணி இழுக்கும், பெட்ஷீட் இழுக்கும், கிளைமேட் இழுக்கும். அப்படியே எழுந்து தடவி நீங்கள் என்ன பண்ணணும், பாத்ரூம் பக்கம் போயிட்டு முதல்ல டேபை திறந்து தலையை வச்சு தண்ணி முகத்தை அடித்து கண்ணெல்லாம் திறந்து ப்ரெஷ்ஷை போட்டு கழுவி உங்களை ஆயத்தமாயி அப்படி வந்து உட்காந்து பாடினீங்கன்னா அப்படியே தெய்வ பிரசனம் இறங்கும். அப்படியே கர்த்தர் டெஸ்ட் பண்ணுவாருங்க. என்ன பண்ணுவார்? டெஸ்ட் பண்ணுவார். டெஸ்ட் ஜெபிக்கிறீங்களா, அவரை தேடுறீங்களா, பாடுறீங்களா அப்படின்னு விட்டுருவார். நானும் என் நண்பரும் ரவி ஜோஷ்வா 2 பேரும் ஒரு ஆன்டி ஊழியத்துக்கு போயிட்டாங்க. அவங்க வீடை எங்ககிட்ட கொடுத்து, இன்னைக்கு நைட்டு மாத்திரம் தங்கிடுங்கப்பா, நான் ஊழியம் முடிச்சுட்டு நைட்டே வந்துடுவேன், இப்போ போய் நாங்கள் காலையில் ட்ராவல் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு நான் சொன்னேன், ஆன்டி என்னோட ஜெபம் வேலை இதெல்லாம் எனக்கு பாதிக்குமே, வீட்டில் ஜெபம் பண்ணேன்னா என் வீட்டில் ஜெபம் பண்ணேன்னா சரி ஓகே ஆன்டி சொல்கிறாங்களே கத்த 2 பேருன்னா வந்துடுவாரு சொல்லிட்டு அடுத்த நாள் நைட்டு படுத்துட்டு அடுத்த நாள் காலையில் முட்டி போட்டு என் நண்பர் நானும் 3:50 தேவ சமூகத்தில் முட்டி போடுறோம். முட்டியே போட முடியல. முட்டியே போட முடியல. என்ன வயசுன்றீங்க அப்போ சொல்ல மாட்டீங்களே? 50 வயசா? 50 வயசுனா பரவாயில்லைங்க, முட்டி போட முடியல, வயசாயிடுச்சு, முட்டிலாம் தேஞ்சிருக்கணுமாங்க. 19 வயசு எப்படி இருக்கும்? முட்டி போட முடியல. அவன் என் முகத்தை பார்க்குறான், நான் அவன் முகத்தை பார்க்குறேன். அப்புறம் சொன்னேன், எத்தனை முறை வேதத்தில் உன் பலவீனத்தில் என் பலன். அவர் என்ன நம்மளை டெஸ்ட் பண்ணுறார், நம்ம டெஸ்ட் பண்ணலாம் அவரை. முடியுமான்னு கேட்குறேங்க. நான் ஆண்டவர் சொல்கிறேன், கேட்கலாமா ஆண்டவர்கிட்ட? நான் நம்ம டெஸ்ட் பண்ணலாமா? பாரு, இப்போ நம்மளால முடியல, முட்டி போட முடியல, உடம்பெல்லாம் வலிக்குது, இடம் மாறி படுத்தினாலும் என்னன்னு தெரியல. ஆனால் இந்த பலவீனத்தில் முட்டி போடுவோம், கத்தரை பாடி துதிப்போம், சோத்திரம் பண்ணுவோம், ஜெபம் பண்ணுவோம். என்ன சொல்கிறேன்னு ஓகே. ஏன்னா நானும் அவனும் ஒரே நாள் அபிஷேகம் பெற்றோம். அதனால ஒரே ஆவி எங்கள் 2 பேருக்கும். கண்ணை மூடி பாட்டு பாடி சோத்திரம் பண்ண பாருங்க, ஜெபம் போயிட்டே இருக்கு. 6 ஆகுது, 7 ஆகுது. கண்ணை திறந்து பார்த்தா மணி எங்கேயோ போயிடுச்சு. எப்படி இருக்கும்? பலவானா இருந்தவங்க. ஆமே, பலவானா. ஆண்டவர் சமூகத்தில் சில நேரத்தில் பலவீனமாக இருக்கும், விடக்கூடாது. ஆண்டவர் சமூகத்தில் எப்படி பாடணுமா? கம்பீரமாக பாடும்போது உரிமையாக ஆண்டவர்ல சொல்லுவார், என் ஜனமே கேள், என்ன செய்யணும் கேள். நிறைய சாட்சிகள் நான் சொல்லுவேங்க. உண்மையாகவே எனக்கு ஒரு பயங்கரமான ஆண்டவர் மேலே அந்த அன்பு வேற ஒன்றுமே இல்லை. அவர் மேலே அவர் என்னை நேசிக்கிறவர், அவர் நம்மை நேசிக்கிறவர், உங்களை நேசிக்கிறவர். போனவரெல்லாம் சொன்ன, யார் என்ன நேசிக்கிறான்? கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். ஆமே, நம்ம மேல அன்பா இருக்கிறார். பாருங்க, அப்போ யார் கம்பீரமா பாடுவாங்கன்னா, ஆண்டவர் சமூகத்தில் தேவனை கம்பீரமா பாடுகிற மக்களோட ஆண்டவர் சொல்லுவாரு, என் ஜனமே கேள். அடுத்தது பாருங்க, வாசிப்போமா? யாக்கோபின் தேவனை குறித்து ஆர்ப்பரிங்க. என்ன பண்ணுமா? ஆர்ப்பரிக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் சொல்ல ஆர்ப்பரிக்கணும், எப்படி ஆர்ப்பரிக்கணும்னு தெரியல. இயேசு கழுதமலை வரும்போது ஜனங்க ஆர்ப்பரித்தாங்க. அப்படியே மற்றவங்களாம் பார்த்துட்டு கொஞ்சம் சீஷரை கண்ட்ரோல் பண்ணுங்க. எப்போ ஆர்ப்பரிப்போம்? எப்போ வாழ்க்கையில் ஆர்ப்பரிப்பு வரும்? நம்முடைய வாழ்க்கையில் அதிசயத்தை பார்க்கும்போது ஆர்ப்பரிப்பு வரும், ஆச்சரியத்தை பார்க்கும்போது வரும். கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகளை நம்ம நினைக்கும் போது நமக்குள்ள என்ன வரும்? ஆர்ப்பரிப்பு வரும். ஆண்டவர் ஆர்ப்பரிப்பு. இப்போ ஆர்ப்பரிக்கிற தேவனை ஆர்ப்பரிக்கணும். எந்த காலம் இருந்தாலும் விட்டே விடக்கூடாது. அவன் வேதனையா இருக்கு, இரவெல்லாம் பண்றான்,
ஒரு கிரியும் நடக்காது, ஒரு கிரியும். ஆனா இயேசு எல்லாவற்றால் நிரப்புகிறவர், அவர் எங்குமே இருக்கிறவர், வானத்துக்கு கீழே பூமிக்கு மேல சகல அதிகாரம் உடையவர், அவர் உயிர் உள்ளவர். அவரை நம்ம ஆர்ப்பரிக்கணும். ஆமே. எப்படி ஆர்ப்பரிப்போம்? ஆர்ப்பரிப்போம், ஆர்ப்பரிப்போம், அலங்கம் இடியும் வரை ஆர்ப்பரிப்போம், 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 அலங்கம் இடியும் வரை ஆர்ப்பரிப்போம். எக்காலம் ஊதி எரிகோவை பிடிப்போம், எக்காலம் ஊதி எரிகோவை பிடிப்போம், ஆரவார தொனியோடு கானானுக்குள் நுழைவோம். இது எழுப்புதலின் நேரமல்லோ, இது யோசுவாவின் காலமல்லோ, இது எழுப்புதலின் நேரமல்லோ, இது யோசுவாவின் காலமல்லோ. எப்பவுமே நம்முடைய உள்ளம் கம்பீரத்தோடு ஒரு ஆர்ப்பரிப்பு இருந்துகிட்டே இருக்கணும். ஆர்ப்பரிப்பு ஏன்? நம்முடைய ஆண்டவர் உயிரோடு இருக்கிறவர், நம்முடைய தேவன் பெரியவர், நம்முடைய தேவன் வல்லவர். அதனால அவனுக்குள்ள எந்த ஆர்ப்பரியும் இருக்காது, அவனுக்குள்ள எந்த கம்பீரமான பாடலாம் இருக்காது. ஆனா நம்ம கம்பீரமா பாட முடியும், கம்பீரமா ஆர்ப்பரிக்க முடியும். ஏன்னா தேவன் நம்மளோடு இருக்கிறார். ஆமே. அப்படியேப்பட்டவர்ல தான் ஆண்டவர் சொல்லுவாரு, என் ஜனமே கேளு. இப்போ 2ஆம் வசனத்தை பார்ப்போமா? இந்த நிலைமை போனால் இன்னைக்கு நான் உங்களுக்கு சீக்கிரம் விட மாதிரி இல்லை. எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். எப்படி இப்போ ஆண்டவர் சொல்றாரு, தம்பூரு வாசித்து வீணையும் இனிய ஓசையான சொன்னமனத்தை எடுத்து சங்கீதம் பாடணும். என்ன பாடணுமா? சங்கீதம் பாடணும். ஓ, எத்தனை பேர் வீட்டில் சங்கீதம் பாடுறீங்கன்னு தெரியல. சங்கீதங்கள்லாம் பாடணும். அப்படியே பாடி ஆண்டவரை மையப்படுத்தணும். எடுத்து 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 பாடணுமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு பாட்டு வருது, நான் பாடல. அடுத்தது பாருங்க, சொல்ல பாருங்க, மாத பிறப்பிலும் நியமித்த காலத்திலும் நம்முடைய பண்டிகை நாட்களிலும் எக்காலம் ஊதுங்கள், இது இஸ்ரவேலுக்கு பிரமாணமும் யாக்கோபின் தேவன் விதித்த. அப்போ இது பாடுறது, கம்பிக்கிறது, ஆர்ப்பரிக்கிறது, சங்கீதம் பாடுறது, வாசிக்கிறது எல்லாமே ஆண்டவர் நமக்கு என்ன பண்ண, தேவன் விதித்த நியாயமா இருக்குதான். நாம் என்ன பண்றோமா பாருங்க, நாம் அறியாத பாஷை கேட்ட எகிப்து தேசத்தை விட்டு புறப்படுகையில் இதை யோசேப்பிலே சாட்சியாக ஏற்படுத்தினார். கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. யோசேப்பை ஆண்டவர் அனுப்பிச்சிட்டார். அவன் அங்கே போனவுடனே அந்த பாஷையை கற்றுக்கிட்டான். என்ன பண்ணுறா? பக்கத்தில் சொல்லுங்க, பாஷையை கற்றுக்கிட்டான். கற்றுக்கிட்ட உடனே ஆண்டவர் கிருபையாய் அவனை என்ன பண்ணிட்டாரு, உயர்த்திட்டார் தேசத்தில். இப்போ சகோதரில் வராங்க. சகோதரில் வரும்போது யோசேப்பு என்ன பாஷை பேசுகிறான் சொல்ல மாட்டீங்களா? எகிப்து பாஷையை பேசலாம். சகோதரர்களுக்கு புரியல. எகிப்து பாஷையில அவன்கிட்ட பேசுறான். இப்போ ஆண்டவர் பாருங்க, இங்கிருந்து போன உடனே அவனை எகிப்து பாஷையை கத்துக்கிட்டான். அவன் பாருங்க எகிப்து பாஷையை கத்துக்கிட்டு அவனுக்கு கூட இருக்கிறவன்கிட்ட எகிப்து பாஷையில பேசுறான். என்ன நேரம் இல்லை, நாளுக்கு பேசுறான். அவங்களெல்லாம் என்ன பண்ண, இதை பண்ண அது பண்ணு பேசுறான். அவங்களுக்கு யாருமே புரியல. அவன் ஏதோ 17 வயசுல விற்றாங்கல்ல அவனை, இப்போ 30 வயசுல அவர் உட்காந்துருக்காரு. இல்லை எப்படி இருப்பாரு 30 வயசுல? இப்போ சும்மா சாதாரண பார்த்தாலே சொல்றீங்க, என்னங்க வயசான மாதிரி இருக்கீங்க. ஏங்க வயசான மாதிரி தான் இருப்பாங்க, எப்பவுமே எங்க இருக்க முடியுமா? அப்போ ஒரு பாஷை அவரு பேசுறாரு. இப்போ பாருங்க, ஒரு இவன் எபிரேயர் பிள்ளையாண்டான் அப்படின்னு பானபத்திரக்காரன் சொன்னான். ஆனா எபிரேயர் பிள்ளையாண்டான் என்ன பாஷையை பேசினான்னா எகிப்து பாஷையை பேசினான். அங்க கத்துக்கிட்டான். அதனாலதான்
போர்த்திபா வீட்டிலேயே அவன் எங்க இருந்தான்? தலை சிறந்து இருந்தான். சிறைசாலையிலையும் தலை சிறந்து இருந்தான். பார்வோன் எகிப்துல உயர்த்தும் போதும் தலை சிறந்து இருந்தான். ஏன்னா அவனுக்குள்ள அந்த கற்றுக்கணும், கற்றுக்கொள்ளு. இதெல்லாம் நான் கற்றுக்க போக மாட்டேன் அப்படின்னு சொல்லல, கற்றுக்கொண்டேன். கற்றுக்கொள்ளுகிற ஒரு கற்றுக்கொண்டவன், ஆண்டவர் சொல்லப்பட்ட பாஷையை பேசினவன் யோசேப்பை ஆண்டவர் என்ன பண்ணாராம்? அந்த அறியாத பாஷையை கேட்ட எகிப்து தேசத்து பொருட்படுகையில் யோசேப்பை சாட்சி ஏற்படுத்தான். அங்க ஒரு ரெக்கார்ட் பண்ணிட்டான் பாருங்க. அவங்க என்ன பண்ணிட்டான்? ஒரு ரெக்கார்டு. இவங்களுக்கு யாருக்கா கூட போகிற சவுல் யாருக்கா அந்த பாஷை புரிஞ்சுதா? புரியல. யாருக்குமே புரியலங்க. ஏன் யாக்கோபு கூட தெரியலங்க அந்த பாஷை. ஆனா யோசேப்புக்கு அந்த பாஷையை கற்றுக்கொண்டான். அங்க ஒரு சாட்சியா எப்படி பண்ணான்? எகிப்து தேசத்தையே ஆளுந்த ஒரு மனிதன் இவன் என்று பேரு எஸ்டாப்ளிஷ் பண்ணான். கர்த்தர் நாமத்து மகிமையுண்டதாக. அப்படியே பட்டவங்க தான் ஆண்டவர் போய் என்ன பண்ணாரு? என் ஜனமே கேளுன்னு சொல்லுவாரு. கர்த்தர் நாமத்து மகிமையுண்டதாக. என்ன இங்க நம்ம கற்றுக்கொள்ளுறோம்னா, நம்முடைய வாழ்க்கையில சாட்சி ஏற்படுத்தணும். எங்க போனாலும் சாட்சி ஏற்படுத்தணும். சாட்சி ஏற்படுத்தாத இருக்க, எங்க போனாலும் சாட்சியா இருக்கணும். சாட்சி ஏற்படுத்தணும். அவ்வளவுதான். இயேசுவை பத்தி சொல்றீங்களோ இல்லையோ, சாட்சியா வாழுங்க போதும். அப்புறம் அவனே பார்ப்பான். டிஃபரன்ஷியல் தெரியணும். கர்த்தருடைய பிள்ளைக்கும் இந்த 14ஆம் தேதி 15ஆம் தேதி எத்தனை பேர் வேஷ்டி கட்டினீங்களோ எனக்கு தெரியல. தெரிலங்க. ஒரு பாஸ்டர் ரொம்ப துக்கமா சொன்னாருங்க. ஏப்பா நீ இயேசுவை ஏற்றுக்கொண்டப்பா, வேதத்துல வேஷ்டி போடுன்னு சொல்லலப்பா, நீ என்னப்பா வேஷ்டி போட்டுருக்க? நீ ஏன் அவனுக்கு இல்லப்பா, நல்ல பேண்ட் போடு, ஷர்ட் போடு, கோட் போடு, டை கட்டு, சர்ச்சைக்கு வரும்போது நீ அப்படி கம்பீரமா வா. நீ சர்ச்சைக்கே வேஷ்டி போட்டு வந்துடு, நாளைக்கு ஸ்பெஷல் மீட்டிங்கு தயவு செய்து வேஷ்டி கீட்டி போட்டு வந்துடாது. பாஸ்டர் நிலைமை எப்படி ஆயிடுச்சு பாருங்க. பாஸ்டர் நிலைமை, சபை நிலைமை எப்படி ஆயிடுச்சு பாருங்க. அப்போ சுந்தரைய காலத்துலலாம் ஒயிட் அண்ட் ஒயிட் போடணும், நகை போடக்கூடாது. என்ன போடக்கூடாது? நகையே இருக்கக்கூடாது. அப்போதான் ஞானஸ்தானம். முதல்ல உலகத்தை வெறுயா, அப்புறம் இயேசு சிலுவை சுமரு, அப்போ பரலோகம் வந்து சேருவேன். கண்டிப்பா ஒரே வெட்டு துண்டு 2. இயேசுன்னா இயேசுவை பிடிச்சிக்கோ, உலகனா உலகத்தை பிடிச்சிக்கோ, அவ்வளவுதான். அப்படி கண்டிப்பா இருந்தார். அந்த 71% ரூட்ல ஏறினீங்கன்னா 2 படிக்கிட்டு இருக்கோம். இந்த பக்கம் லேடிஸு, இந்த பக்கம் ஜென்ஸு. உள்ள என்றோன்னு பார்த்தீங்கன்னா ஒரே வயதா இருக்குங்க. என்ன இருக்கும்? பரலோகத்தில் போன மாதிரி இருக்கும். பரலோகத்தில் போனால் வெறும் வெள்ளை தான். அங்கே ஜீன்ஸ் இல்லை, அங்கே சுடிதார் இல்லை, அங்கே டிஷர்ட் இல்லை, அங்கே எல்லாம் வெள்ளை போல அப்படி இருக்கும். உள்ளே போகும்போது மகிமையாக இருக்கும். யாராவது கலர் போட்டிருந்தாங்கன்னா அவங்க யாரெல்லாம் ஞானஸ்தானம் எடுக்காதவங்க, அவங்க யாரு? மேபி புதுசாக வந்திருப்பாங்க. இப்படி தாங்க. ஆனால் எல்லா இடமும் ஃபஸ்ட்டு ஒயிட் தான் ஃபுல்லாகிடும். அப்படி இருந்தது மகிமையா. சாம்சன் வந்த பிறகு நீங்களும் கர்த்தரும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் எக்ஸ்கியூஸ் கொடுத்தாரு. அப்படியே எல்லாம் நகை போட்டவங்களாம் ஞானஸ்தானம் எடுத்தாங்க. அப்புறம் வைராக்கியமாக கத்தருக்குன்ட்டு கத்தரே பேசி, நீங்களே பேசுங்க ஆண்டவர், என்ன போல ஊழியக்காரவர், பெரிய ஊழியக்காரர், கத்தா நீங்களாச்சும் உங்கள் ஜனம் வச்சு நீங்கள் பேசுங்க. அதனால் அவர் ஒப்பு கொடுத்துறாரு. அவங்கள கத்தர் பேசி பேசி நிறைய பேர் கைட்டு வச்சுட்டாரு. நிறைய பேர் இங்கே இருக்கிறீங்க பாருங்க. அப்போது சாட்சி, அங்கே சாட்சி ஏற்படுத்தும் நம்ம ஆண்டோடைய பிள்ளைகள். ஸோ அவனை மாதிரி வேஷ்டி போயிட்டு நான் ஒரு ஃபங்க்ஷன் போனேங்க. ரொம்ப பாஸ்டர் பையன். அவனுடைய பொண்ணு பெரிய பொண்ணு ஆயிடுச்சு, ஃபங்க்ஷன் வச்சுட்டு இருந்தான். நான் என்னை என்ன பண்ணால் அட்ரஸ் போட்டு போயிட்டேன். போனால் அவன் வேஷ்டி கட்டிகிட்டு இருக்கிறான். சரி, அவன் வேஷ்டி கட்டிருக்கானேன்னு சொல்லி பார்த்தா அவனுடைய அண்ணன் வேஷ்டி கட்டிட்டு இருக்கான், அவனுடைய தம்பி வேஷ்டி கட்டிருக்கிறான். குடும்பமே 4 பேர் வேஷ்டி கட்டிருக்கிறாங்க. எனக்கே டவுட் ஆயிடுச்சு, உண்மையான நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய ஃபங்க்ஷன் தான் வந்தோமா, ஒரு தேங்க்ஸ் கிவிங் மீட்டிங் தான் வந்தோமா, இல்லை இடம் மாதிரி வந்துட்டோமா? நல்லா உத்து பார்க்குறேன், சரியான இடத்துல வந்திருக்கிறேன். ஆனால் சரியான காஸ்டியூம் போடாத இடத்துக்கு வந்துட்டேன். சிலர் சொல்லுவாங்க ட்ரெஸ்லாம் நாங்கள் இருக்கு. இல்லைங்க, எல்லாத்துலேயும் நம்ம ஆண்டவருடைய பிள்ளைங்க, நம்ம எல்லாத்துலேயும் நல்ல ட்ரெஸ் பண்ணுங்க. ஸோ இதனால நம்ம அப்படி இருக்கக்கூடாது. சாட்சி எங்கே போனாலும் நான் கர்த்தருடைய பிள்ளை
நான் ஒரு கர்த்தருடைய பிள்ளை. அவன் உணரட்டும், அது பாரு நான் பரலோகத்துக்கு போறேன், நீ எங்க போற தெரியுமா? தெரியல, விட்டுரு. அப்போ நான் போற இடங்க பரலோகம், இப்போ கூப்பிட்டாலும் போறதுக்கு ஆயத்தமா இருக்கிறேன். அப்படி அதுதாங்க சாட்சி, அதுதான் தைரியம். அப்படி இருக்கணும். ஒரு சகோதரியை பார்த்தேன், நம்ம சகோதரி தானா அப்படி உத்து உத்து பார்க்குறேன். சாரி கட்டிக்கிட்டு, தலையில பூ வச்சுக்கிட்டு, பொட்டு வச்சுக்கிட்டு, குங்கம் வச்சுக்கிட்டு, அப்படியேங்க. நான் ஒரு விஷயம், நீங்க நினைக்கிற மாதிரி நான் வெயிட்லாம் இருக்க மாட்டேன். உங்களுக்கு தெரியல, திடீர்னு வெயிட்ல இருப்பேன், திடீர்னு இருப்பேன். ஆனால் அப்படிதான் கண்டுபிடிக்க முடியும். அப்புறம் பாஸ்டர் ஒளிஞ்சிடக்கூடாது, சரியா? பார்த்தா என்ன அது, எங்கேயோ போறாங்க, எங்க போறாங்க, என்ன இப்படி? ஆனா சபைக்கு வரும்போது ஆஹா, அவங்கள பார்த்த உடனே ஐயோ என்ன பக்தி, என்ன ட்ரெஸ், ஐயோ முகத்தை பார்த்தாலே அப்படியே பிரசன்னம் தான், கலர் தான், தெய்வ தூதர் சாயலா அப்படியே இருக்குது அப்படின்னு நினச்சி அவ்வளோ நாள் ஏமாந்துட்டு இருந்தேன். ஆனால் இப்போ தெரிஞ்சுக்கிட்டேன், இவங்க யாரு? உள்ள என்ன இல்லை சொல்ல மாட்டீங்களா? உள்ள வேறு இல்லை, உள்ள ஆண்டவர் மேல உள்ள அன்பு இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, அப்படியே போயிட்டே இருக்கும். அடுத்த வருஷத்துக்கு வருவோம் நம்ம. பாருங்க, அவன் தோலை சுமைக்கு விளக்கினே, அவன் கைகள் கூடைக்கு நீங்களாக்கப்பட்டது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நெருக்கத்திலே நீ கூப்பிட்டா நான் உன்னை தப்புவித்தேன். இடி முழக்கம் உண்டாகும் மறைவிடத்திலிருந்து உனக்கு உத்தரவறினேன். மேரிவாவின் தண்ணீரிடத்தில் உன்னை சோய்த்து அறிந்தேன் என்று சொல்லி, என் ஜனமே கேள், உனக்கு சாட்சியிட்டு சொல்லுவேன். இஸ்ரவேலே, நீ எனக்கு செவி கொடுத்தால் நலமா இருக்கும். பாருங்க, நிறுத்துவோம். இஸ்ரவேலே, நீ எனக்கு செவி கொடுத்தால் நலமா இருக்கும். முதலாவது, என் ஜனமே கேள். என்ன கேட்க சொல்றாருன்னா, என் ஜனமே கேள், நீ எனக்கு செவி கொடுத்தால் நலமா இருக்கும். நீ எனக்கு செவி கொடுத்தால் நலமா இருக்கும். நீங்க மார்க்கு 9:7 நீங்க வாசிப்பீங்கன்னா, வேகமாக நான் சொல்லிட்டு போற பாருங்க. மார்க் 9 பக்கம் 60 அதில் சொல்ல பிறகு, அப்போது ஒரு மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது. அவர் என்னன்னா, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று அந்த மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. உங்களுக்கு தெரியும் அந்த கதை, நீங்க வீட்டில் போய் 1ஆம் வசனத்தை பாருங்க. யாக்கோபு, யோவான், பேதுரு 3 பேரே ஆண்டவர் இந்த மருதுவ மலை கொண்டு போய் அவர் மோசையோடு எலியாவோடும் தன்னுடைய மரணத்தை குறித்து பேசி கொண்டு இருக்கிறார். அப்போ அதை பார்த்தோன்னா இவனுக்கு ஒரே இங்கே செட்டிலாம் இல்லாம, ஆண்டவரே மோசைக்கு ஒரு கூடாரம் போட்டு கொடுத்துடலாம், அவர் இங்கே இருக்கட்டும். எலியாவுக்கு ஒரு கூடாரம் போட்டு கொடுத்துடலாம், அவர் இங்கே இருக்கட்டும். உமக்கு ஒரு கூடாரம் போட்டுரு, இங்கே இருந்துடலாம். உடனே தேவன் மேகமா தன்னுடைய பிரசனத்தில் வந்து சொன்ன, இவரே என்னுடைய நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்க. முடிஞ்சோடனே பார்க்கலாம், ஏசை தவிர வேற ஒருவரையும் காணவில்லை. செவி கொடுங்கள். யாருக்கு செவி கொடுக்கணும்? முதலாவதுக்கு இயேசுக்கு செவி கொடுக்கணும். யாருக்கு செவி கொடுக்கணும்? செவி கொடுத்தீங்கன்னா என்ன இருக்கும்? நலமா இருக்கும். ஆமே. ஆண்டவர் சொல்றாப்பாங்க, நீ எனக்கு செவி கொடுத்தால் நலமா இருக்கும். இப்போ ஆண்டவர் எப்பவுமே ஆண்டவர் செவி கொடுக்குறோம். என்ன செவி கொடுக்குறோம்? வெளிப்படுத்தல் 3:15 பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்ல பாருங்க. வெளிப்படுத்தல் 3:15 நீ எப்படி இருக்கிற? நீ குளிராயாவது அனலாயாவது இருந்தால் நலமா இருக்கும். பக்கம் 336 புதிய ஏற்பாட்டில், உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், நீ குளிருமல்ல அனுனமல்ல, நீ குளிராவது அனலாவது இருந்தால் நலமா இருக்கும். ஆண்டவருக்கு எப்பவுமே ஒரு பாரம். அவர் கரெக்டா யாருமே சொல்ல வேண்டியதில்லை. யாருமே உங்களை பத்தி, என்னை பத்தியும், நம்மளை பத்தியும் யாருமே சொல்ல வேண்டியது இல்லை. யாருக்கு தெரியும்? ஆண்டவர் உங்களை பார்த்தோன்னே தெரிஞ்சிடும். நீ எப்படி இருக்கிற, உன் வாழ்க்கை எப்படி இருக்கு, ஆண்டவர் தெரிஞ்சிடும். உரிமையோடு சொல்றத பாருங்க. என்ன சொல்றாரு? என் ஜனமே கேள், நீ எனக்கு செவி கொடுத்தா நலமா இருக்கும். என்ன நலமா இருக்குன்னா, நீ எப்படி இருக்கிறன்னா, அனலும் இல்லை குளிர் இல்லை, நீ ஏதாவது ஒன்று குளிராயிரு இல்லை அனலாக எப்படி இருக்குமா? நலமா இருக்குமேப்பா. நீ வாழ்க்கையில் எப்பவுமே ஆண்டவர் சொல்றது போல அனலா இருக்கணும்.
அதனால் ஆண்டவருக்காக அனலாக இருக்கும். அவர் மேலே ஒரு அனல் பறக்கணும். அவர் மேலே ஒரு அனல் பறக்கணுங்க. எதை வேணாலும் காம்ப்ரமைஸ் பண்ணலாம், ஆண்டவர் வரும்போது காம்ப்ரமைஸ் பண்ணவே கூடாது. அதுதான் அங்கே தான் நிற்கணும். அவர் மேலே உள்ள அன்பு இயேசுக்காக அதெல்லாம் வேணாங்க. இயேசு சொல்லியிருக்கார், இயேசு சொன்னார், அவர் தான். ரொம்ப உங்களுக்கு அறிவுலாம் தேவையில்லை, ஒரே வார்த்தை இயேசு சொல்லியிருக்கார், அவ்வளோதான். நான் அனலாக இருக்கேன். ஆமென். அனலாக இருக்கணும். அதனால் குளிர்ன்றன்னு என்ன, ஆவிக்குரிய இதில் ஜபிக்க மாட்டேன், பைபிள் படிக்க மாட்டேன், பாட்டு கேட்க மாட்டேன், அதாவது கர்த்தரோடையே இருக்க மாட்டேன், உலகத்தோடையே இருப்பேன்றான் பாருங்க, அதுதான் குளிர். உலகத்தில் இருந்தாலும் நான் உலகத்தான் அல்ல, உலகத்தில் இருந்தாலும் கர்த்தரோடு இருப்பேன், கர்த்தரை தேடுவேன், ஜெபிப்பேன், வேதத்தை வாசிப்பேன், கர்த்தரோடையே நடப்பேன், எப்போதும் அவரோடையே இருப்பேன். ஈனோக்கு இருந்தது போல அவன் 365 வருஷமும் ஆண்டவரோடையே சந்திருத்தான். ஆண்டவருடையே எல்லாமே, குடும்பம் எல்லாம், ஆனால் கர்த்தரோடையே இருந்தான். நம்ம கர்த்தரோடையே இருக்கணும், எப்பவுமே கர்த்தரோடையே இருக்கணும். சபையை விட்டு போனவுடனே டாட்டா பாபாய் ஜீசஸ் சொல்லிட்டு போகிற விசுவாசிகளா நம்ம ஊழியக்காரர் இருக்கக்கூடாது. ஆண்டவர் என் கூட வந்தீங்க, நான் ஆராதிக்கிறதா நீங்கள் ரசிச்சிங்க, பாடுறத கேட்டீங்க, உங்களுடைய வார்த்தை என்னோட பேசுனீங்க, இன்னைக்கு என்னை பலப்படுத்துனீங்க, அபிஷேகம் பண்ணீங்க, விடுதலை ஆக்குறீங்க, சந்தோஷம் கொடுத்தீங்க, விசுவாசம் கொடுத்தீங்க, விடுதலை கொடுத்தீங்க, இங்கே வந்து சார்ஜ் ஆகிட்டு நான் போகிறேன், கூடியே வந்துருங்கப்பா, கையோட கூட்டு போயிடணும். அது கையோடு கூட்டு போயிடணும். இயேசுவேன் என் கூட வந்துருங்க, எனக்கு தெரியாது, என் கூட வாங்க. அதான் பக்தி எப்படி பாடுறான், என் கூடவே ஈரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது, என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது, கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது, என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. ஆணித்தனமா உங்க இதயத்தில் எழுதிடணும். என்ன நூலாம், அவர் இல்லாம என்னால ஒரே ஒரு வாழ்வு தான், இயேசு நமக்கு கொடுத்த வாழ்வு. அந்த வாழ்வு அவரோட வாழணும், அதான் ரகசியம். அந்த வாழ்வை அவரோட வாழணும். அவரோட வாழும் போது இங்கேயும் வாழ முடியும், அங்கேயும் வாழ முடியும். அவரோட வாழ்வதற்கு நம்ம என்ன செய்யணும்? அவரோட வாழ்வதற்கு வாழ முடியாம பிரிவினைகள் வரும், சோதனைகள் வரும், உபத்திரங்கள் வரும், பாடுகள் வரும், கஷ்டம் வரும். எது வந்தாலும் ஒன்னே ஒன்று, இயேசுவோடு ஆமே அவரோடு இருக்கு எப்பவுமே. நீங்க இல்லைனால வாழவே முடியாதுப்பா, அதான உண்மை. இயேசு இல்லாமனால வாழ முடியாம தான் இருந்தோம். அவர் ஏதோ நம்ம மேல் அன்பு வைத்து இரக்கம் பாராட்டி முன்குறித்து தாயார் ஜபமோ மற்ற ஊழியக்கார் ஜபமோ யார் மூலியமோ ஆண்டவர் நம்மளை தேடி சந்தித்து வாழ முடியாத நமக்கு வாழ கொடுத்து, இந்த உலகத்தில் எப்படி வாழணும்னு சொல்லி கொடுத்து, இன்னமும் சொல்லி கொடுத்து வாழ வைத்து கொண்டே இருக்கிறார். அந்த ஆண்டவருக்காக நம்ம வாழ வேண்டும். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ அனலா இருக்கணும், எப்பவுமே அனலா இருக்க கர்த்தர் நம்ம கிருபை செய்வாராக. நீங்க லூக்கா எழுதின சுவிசேஷம் நீங்க 19வது வசனத்தை நீங்க வாசிப்பீங்க. 19ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனத்தை நீங்க வாசிங்க. இது 42 வாசிங்க. லூக்கா 19:42. உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் ஸ்தோத்திரம். உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும், இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு மறைவாய் இருக்கிறது. பாருங்க, ஏன் இன்னைக்கு சமாதானம் இல்லை, ஆசீர்வாதம் இல்லை, சந்தோஷம் இல்லை அப்படின்னா எப்படி இருக்காங்கன்னா, அண்ணன் இல்லாத குளிர்னால்தான் இந்த மாதிரி. ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாரு, இன்னைக்கு ஆகிலும் நீ என்ன பண்ண, இன்னைக்கு ஆகிலும் நீ மனம் திரும்பி நீ என்ன உன் சமாதானத்துக்கு ஏதுவான வழியை தேடினா நீ எப்படி இருப்பியா, ஆசீர்வாதமாக இருப்பேன். அது வசனம் சொல்லுங்க. 1942 லூக்கா 1942. ஏன்னா என் பைபிளில்
இருக்கு பாருங்க. உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதி ஏதோ ஏற்ற நீ அறிந்தாயானால் நலமா இருக்கும். ஜனமே கேள், என்ன கேட்க சொல்றாரு, என் செவி கொடுத்தா உனக்கு நலமா இருக்கும். இந்த நாள்ல நீ அறிந்திருந்தானா நலமா இருக்கும். இப்போது அவர் உன் கண்ணுக்கு மறைவா இருக்கும். சமாதானமா கேட்டு கத்தர் கொடுக்கிறார். ஆமென். ரெண்டாவதாக, முதல்ல என்ன செவி கொடுக்கணுமா அவருக்கு, ஆண்டவருக்கு. ரெண்டாவதாக யாருக்கு செவி கொடுக்கணும்னா, யோவான் சுவிசேஷம் நீங்க இப்போ வாசிங்க, சங்கீதம் 81:13 வாசிங்க. என் ஜனமே எனக்கு செவி கொடுத்து இஸ்ரவேல் வழிகளில் நடந்தால் நலமாயிருக்கும். பாருங்க, என் ஜனம் எனக்கு செவி கொடுத்து என் வழிகளில் பாருங்க. அப்போ எப்படி நடக்கணும்னா ஆண்டவர் சொல்லி கொடுத்தாரு. யோவான் 16:13 பார்த்தீங்கன்னா, யாரு நம்மளுக்கு சத்திய ஆவியாகி அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். ஆமென். அல்லேலூயா. அவரு நம்ம என்ன சொல்றோம், எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. என் ஜனம் எனக்கு செவி கொடுத்து என் வழிகளில் நடந்தால் நலமாயிருக்கும். யாருன்னு? பரிசுத்த ஆவியானவர். ஒன்று தெரிஞ்சிங்க, அபிஷேகம் பெற்று கர்த்தருடைய பிள்ளையாய் நம்ம வாழும்போது ஆவியானவரே வழி நடத்துவார். ஆவியானவரே. அப்போ எதுக்காக நம்முடைய முன்னோர்கள்லாம் ஞானஸ்தானம் அபிஷேகத்தை வழி நடத்துறாங்கன்னா, நம்முடைய வாழ்க்கையில ஆவியானவர் தான் நம்மளை வழி நடத்துவாங்க. அதனால நீங்கள் தாழ்மையாக நான் உங்கள்கிட்ட கேட்குறது, ஜபம் பண்ணி இது வரைக்கும் அந்நிய பாஷை பேச அனுபவம் இல்லைன்னா என் ஆவினால் நிரப்புங்க ஆண்டவரே, என் ஆவினால் நடத்துங்க ஆண்டவரே என்று சொல்லி ஜெபிக்கும் போது ஆவியானவர் நடத்துவார். அந்த வாழ்க்கையே டிஃப்ரெண்ட்டுங்க. இந்த வாழ்க்கையே டிஃப்ரெண்ட். மனுஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு ஆவியினால் நடத்தப்படுகிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கும் ஆவி பெறாத மனுஷனுடைய வாழ்க்கைக்கும் பெரிய டிஃப்ரெண்ட் இருக்கு. ஆவியினால் நடத்தப்படுற வாழ்க்கை எப்படின்னா, ஆண்டவர் உபயோகப்படுத்துகிற வாழ்க்கை. ஆண்டவர் உபயோகப்படுத்துகிற வாழ்க்கை. அப்போஸ்தலர் 1:8 பரிசுத்த இடத்துல வரும்போது நீ பலன் நடந்து எனக்கு சாட்சியாக இருப்பேன். எங்க எல்லா இடத்துக்கும் கொண்டு போவார். அவரே கூட இருந்து வழிநடத்துவார், சொல்லுவார். அவருடைய ஊழியத்தை பாருங்க. பேதுரு ஆண்டவர் அப்போஸ்தலர் 15 காண்டு போறேன், 15:29 அப்போஸ்தலர் வாங்க, 185 பக்கத்துல 15:29 வாசிங்க. அவசியமான இவைகளை அல்லாமல் பாரமான வேறொன்றையும் உங்கள் மேல் சுமத்தாமல் இருப்பது பரிசுத்த ஆவிக்கும் எங்களுக்கும் நலமாக கண்டது. இவைகளுக்கு விலகி நீங்கள் உங்களை காத்துக்கொள்வது நலமாயிருக்கும், சுகமாயிருப்பீர்களாக என்று எழுதினார்கள். ரொம்ப அருமையான ஒரு வார்த்தை சொல்றாரு பாருங்க. எங்களுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் நலமா இருக்கின்றது. எப்படி ஆண்டவரை தன்னோடு கூட எப்படி சேர்த்துக்கிட்டாரு பாருங்க, எவ்வளவு தைரியம் பாருங்க. அப்போ அவனுக்கு தெரியும், அவரோடு பேதுரோடு இருக்கிறது யாரு? ஆவியானவர். பேதுரை வழி நடத்தது யாரு? ஆவியானவர். பேதுருக்கு சொன்னது யாரு? ஆவியானவர். பேதுரு தான் சபைக்கினுடைய, புதிய ஏற்பாட்டு சபைக்கினுடைய அவன் தான் மூப்பராக இருந்தான். அவன் தான் ஹெட்டா இருந்தான். கர்த்தர் அவனை அப்படியாக உயர்த்தினான். கர்த்தர் 40 மணி. அப்புறம் அப்போஸ்தலர் 2 அபிஷேகம் பெற்ற உடனே எழுந்து தன்னோடு கூட அவன் எழுந்தான். கூடியே தன்னோட கூட இருந்தவங்களாம் எழுந்து நிற்க வச்சான். நிற்க வச்சு அவன் தான் நடத்திட்டு போனான்.
அப்படியாய் கர்த்தர். அப்போ அவன் சொல்றது என்னன்னா, ஒன்னே ஒன்று, அவசியமான இவைகளை அல்லாமல் பாரமான வேறு ஒன்றையும் உங்கள் மேல் சுமத்தாது இருப்பது பசுத்தாவிக்கு இவங்களுக்கு நலமாக இருக்கும் என்று கண்டது, இவைகளுக்கு விலகி நீங்கள் உங்களை காத்து கொள்வது நலமாக இருக்கும், சுகமாக இருப்பீர்களாக. அப்போ எவைகளை காத்திருக்க வேண்டும்னா 28 விக்கிரக ஆராதனைக்கும் படைத்தவைகளுக்கும் இரத்தத்திற்கும் அப்புறம் நெருக்குண்டு செத்தத்திற்கும் வேசித்தனத்திற்கும் நீங்கள் விலகிய வேண்டும் என்பதே. இதுதான் எல்லாம் நம்ம எங்க போனாலும் இதுக்கு விலக்கி இருந்துட்டோம்னா கர்த்தருடைய ஆவியானவருக்கு நம்ம கூட இருந்து நடத்துவார். பாருங்க, இன்னொரு வருஷத்தை காட்டுற பாருங்க. அப்போஸ்தலர் நீங்க 5ஆம் அதிகாரம் ஆக்ஸ் நீங்க 10ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா 10ல் நீங்க 19 வருஷம் பார்த்தீங்கன்னா வருஷத்தை பார்த்து காமிச்சிட்டு போறேன். பேதுரு அந்த தரிசனத்தை குறித்து சிந்தனை பண்ணி கொண்டிருக்கையில் ஆவியானவர், இதோ 3 மனுஷர் உன்னை தேடுகிறார்கள். பாருங்க, நீங்க வீட்டில் போய் 20 வாசித்தீங்க. அப்போ யார் ஆவியானவர் பெற்ற அபிஷேகம் பெற்றவன்னா அவன் என்ன பண்ணுவான்னா ஜபம் பண்ணுவான். என்ன பண்ணுவான்? ஜபம் மாத்திரம் பண்ணிக்கிட்டே இருங்க. நீங்க கர்த்தருடைய ஆவியார் உங்களோடு இருந்து உங்களுக்கு வெளிப்பாடு கொடுப்பார், உங்களை நடத்துவார். அவன் ஜபம் பண்ணிக்கொண்டே பாருங்க, அவனும் பசி இருந்து அவன் போய் என்ன பண்ணல, தூங்கிடல, மேல் வீட்டில் போய் ஜபம் பண்ணினான். ஜெபிக்கிற ஒரு மனிதனுக்கு ஆண்டவர் என்ன பண்ணுவார்? வெளிப்பாடை கொடுத்து அவனை எடுத்து பயன்படுத்துவார். நீங்கள் அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா பிலிப்பு பார்த்தீங்கன்னா ஆவியானவர் அவனை எடுத்து வல்லமையாய் பயன்படுத்த 8:29 பார்த்தீங்கன்னா ஆவியானவர் நீ போய் அந்த ரதத்துடனே சேர்ந்து கொள் என்று பிலிப்புடனே சொன்னார். பிலிப்புடனே போய் நீ அவன் பாருங்க பயங்கரமா ஆண்டவருக்காக அவன் ஜெபிக்கிறவன், அவன் ஊழியம் பண்றவன், சுவிசேஷத்தை அறிவிக்கிறவன், ஆண்டவனை வல்லமையா எடுத்து பயன்படுத்த ஆவியான பயன்படுத்தினார். இப்போ ரெண்டாவதாக என் ஜனம் எனக்கு செவி கொடுத்தால் என் வழிகளில் நடந்தால் நலமா இருக்கும். இப்போ வழிகள் நடப்பதற்கு நம்மளை வழி நடத்துகிறவர் ஆவியானவர். எப்பவுமே தெரிஞ்சுக்க, என்னை வழி நடத்துகிறவர் ஆவியானவர். என்னை வழி நடத்த ஆவியானவரே என்னை வழி நடத்தும், ஆவியானவரே என்னை வழி நடத்தும், ஆவியானவரே இந்த வழி நடத்தும் சொல்லி. ஏன்னா இயேசு எங்க இருக்காருன்னா பரலோகத்தில் இருக்கிறார். அவர் யார் அனுப்பினா பரிசுத்த ஆவியை நமக்கு அனுப்பினார். இந்த உலகத்தில் நீங்கள் அனாதை அல்ல என்று சொல்லி, உங்களை திக்கற்ற நான் விட என்று சொல்லி, நான் போய் தேற்றவாள் அனுப்புவேன் என்று சொல்லி அனுப்பினார். அவர் என்னை பெற்றுக்கொள்ளும் போது உங்களோடு இருந்து ஆண்டு என்ன பண்ணுவார்? வழி நடத்துவார். சத்ரு வருவானா வெள்ளம் போல கொடி ஏற்றுவார். சத்ரு முன்பாக பந்தி ஆழ்த்தபடி தலையை அபிஷேகம் பண்ணுவார், பாத்திரம் நிரம்பிடுவார். உங்கள் வாழ்க்கையில ஆண்டவர் எப்பவுமே ஆவியானவர் ஜெயமாக நடத்தி கொண்டே போவார். ஆமே, கர்த்தர்களை பயன்படுத்துவார். மூணாவதாக பாருங்க, இன்னொரு வசனத்தை காண்பிக்கிறேன் பாருங்க. 2 பேதுரு 1:19 வாசிங்க. 2 பேதுரு 1:19 நான் முடிச்சிடறேன், வாசிங்க. அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டு. பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற அவ்வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும். வசனத்தை கவனித்திருப்பது நலமா இருக்கும். முதல்ல சொன்ன இயேசு சொல்றதுக்கு செவி கொடுக்கணும். ரெண்டாவது சொன்ன ஆவியானவருக்கு செவி கொடுத்து வழிநடத்துல நடக்கிற நலமா இருக்கும். மூணாவது வசனத்தை கவனித்தா நலமா இருக்கும். ஒரு வாழ்க்கை ஒரு காரியம் செய்தீங்களா, வசனம் ஒத்து வருதா, அந்த காரியத்தை செய்யணும். வசனம் அதுக்கு ஏறுமாறா இருந்ததுன்னா அந்த காரியத்துக்குள்ள இறங்கவே கூடாது. நம்முடைய வாழ்க்கை வசனத்தால் கட்டப்பட்டிருக்கும். ஆண்டவர் சொன்ன கடைசியில் நியாயம் தீர்க்க போகுதுன்னா என்னது, இந்த வசனத்தின்படி செய்கிறேன், இந்த நானல்ல கடைசிக்கிறது என் வசனமே உன்னை நியாயம் தீர்க்க சொல்லிட்டார். அதனால் நியாயம் தீர்க்கப்பட போது வசனத்தை என் வாழ்க்கை எப்படி இருக்கு என்று சொல்லி அந்த வசனத்தை கவனித்து இருப்போமானால் நிச்சயமாக நலமாக இருக்கும். நீங்கள் பிலிப்பு 3:1 நீங்கள் பார்த்தீங்கன்னா, பிலிப்பு 3:1 பாருங்க. பவுல் எழுதுவார், மேலும் என் சகோதரரே கர்த்தருக்குள் சந்தோஷப்படுங்கள், எழுதினவைகளையே எழுதுவது எனக்கு வருத்தம் அல்ல, அது உங்களுக்கு நலமாயிருக்கும். பாருங்க அவர் சொல்ற பாருங்க, மேலும் என் சகோதரரே கர்த்தருக்குள் சந்தோஷமா இருங்க, எழுதினவைகளே எழுது எனக்கு வருத்தம் அல்ல, அது உங்களுக்கு. ஆனா பவுல் திருப்பி வசனத்தை எழுதுறார், சந்தோஷமா இருங்க, வசனத்தை பாருங்க என்று சொல்லி அவர் சொல்றார். அப்போ நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும்னா, பேதுரு சொல்றது போல வசனத்தை பார்க்கணும், அந்த வசனத்தையே கவனித்து இருப்போம். அது நம்மளோட வாழ்க்கையில எப்பவுமே நலனை கொடுக்கும், கர்த்தருக்குள்ள எப்பவுமே சந்தோஷமா இருப்போம்.
ஏசாயா 48:18 வாசித்து முடிப்போம். வாசிங்க. ஏசாயா 48. என் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாயிருக்கும். அப்பொழுது உன் சமாதானம் நதியைப் போலும், உன் நீதி சமுத்திரத்தின் அலைகளைப் போலும் இருக்கும். போதும். பாருங்க, சொல்றாரு, என் கற்பனைகளை கவனித்தாயான். கற்பனை கவனித்தானா எப்படி இருப்பாராம்? நலமா இருக்கும். அப்பொழுது உன் சமாதானம் நதியை போலும், உன் நீதி சமுத்திரத்தின் அலை போலும் இருக்கு. எப்பவுமே கற்பனைக்காக நம்ம கர்த்தருடைய வார்த்தை என்பது என்ன? அவருடைய கற்பனைகள் தான். அவருடைய கற்பனைகளை கை கொள்ளும் போது நம்முடைய சமாதானம் பெரிதாக இருக்கும். ஒருவனும் நம்ம சமாதானம் எடுத்துக்கொள்ள முடியாது. இன்னைக்கு என்ன ஆண்டவர் நம்மள பேச, என் ஜனமே கேள். என்ன கேட்க சொல்றாரு? என் ஜனமே கேள், நீ எனக்கு செவி கொடுத்தால் நலமா இருக்கும். யாருக்கு செவி கொடுக்கணும்? இயேசுக்கு செவி கொடுக்கணும். இயேசுக்கு செவி கொடுக்கணும். ரெண்டாவது, பசுத்த ஆவியானவர், என் ஜனம் எனக்கு செவி கொடுத்தால் என் வழிகளில் நடந்தால் நலமா இருக்கும். யாருக்கு? பசுத்த ஆவியானவர் வழி நடத்துகிறவர். அவருக்கு நம்ம ஒப்பு கொடுக்கும் போது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் நலமா இருக்கும். மூணாவதாக, வசனத்தை கவனித்தோம்னா நம்ம எப்படி இருப்போம்? நலமா இருப்போம். கற்பனைகளை கை கொண்டோம்னா நம்ம நலமா இருப்போம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எழுந்திருப்போமா? முடிச்சிருவோமா? கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. ஓ மக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே மக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு எப்படி நீங்க வந்தீங்களோ தெரியல, எல்லா கேள்விக்கும் பதில் வேதத்துல இருக்கிறது. எல்லா கேள்விக்கும் ஆண்டவர் கேள்றாரு. நீங்க போய் இந்த வசனத்தை போய் பாருங்க. நான் பாடுவோம். கேட்டால் கொடுப்பேன். கர்த்தர் இயேசுவோ வாக்களித்திருக்கிறார். ஜெபித்தால் ஜெயமே. அதனால கேட்கணும், ஜெபிக்கணும். கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராங்க. ஹல்லேலூயா. எல்லாம் எழுந்திருப்போமா? ஜெபம் பண்ணி முடிப்போமா? ஸோ 10 மணி ஆயிடுச்சு. கர்த்தர் நல்லவர். ஸோ குட்டியா ஒரு சின்ன நான் பேசணும்னா இன்னும் கண்டினியூ பண்ணி பேசணும், என்னால் முடியல. கர்த்தர் தாமே நமக்கு கிருபை செய்வாராக. ஆமென். கேட்டால் கொடுப்பேன். கர்த்தர் இயேசுவே வாக்களித்தார். ஜெபித்தார் ஜெயமே. சித்தம் போல அவர் பதிலளிப்பார். ஜெபித்தார் ஜெயமே. சித்தம் போல அவர் பதிலளிப்பார். கேட்டார் கொடுப்பேன். கர்த்தர் இயேசுவே
நடத்திடுவார். அவிசுவாசங்களோ அணுகாமலே நாம் அவர் வார்த்தையை பற்றிக் கொள்வோம். அவர் அதிசயம் நடத்திடுவார். கேட்டார் கொடுப்பேன், கர்த்தர் இயேசு இவ்வாக்களித்தார். பெருமூச்சுடன் நாம் சிந்தும் கண்ணீரெல்லாம் துருத்தியில் சேர்த்திடுவார். பெருமூச்சுடன் நாம் சிந்தும் கண்ணீரெல்லாம் துருத்தியில் சேர்த்திடுவார். நெற்றியில் முத்திரை பெற்ற ஜெப வீரர் நித்தம் ஆபத்தை கடந்திடுவோம். நேசரே செம்மை காத்துக் கொள்வார். நெற்றியில் முத்திரை பெற்ற ஜெப வீரர் நித்தம் ஆபத்தை கடந்திடுவோம். நேசரே செம்மை காத்துக் கொள்வார். கேட்டார் கொடுப்பேன், கர்த்தர் இயேசு இவ்வாக்களித்தார். நினையாத நேரம் இயேசு வந்திடுவார். நிதம் விழிப்பாய் ஜெபித்திடுவோம். நினையாத நேரம் இயேசு வந்திடுவார். நிதம் விழிப்பாய் ஜெபித்திடுவோம். அஸ்திபாரமுள்ள மூலைக்கல் சீயோனில் அழகாகவே ஜொலித்திடுதே. அதை நம்பி ஜெயம் பெறுவோம். அஸ்திபாரமுள்ள மூலைக்கல் சீயோனில் அழகாகவே ஜொலித்திடுதே. அதை நம்பி ஜெயம் பெறுவோம். கேட்டார் கொடுப்பேன், கர்த்தர் இயேசு இவ்வாக்களித்தார். ஜெபித்தார் ஜெயமே, சித்தம் போல் அவர் பதிலளிப்பார். ஜெபித்தார் ஜெயமே, சித்தம் போல் அவர் பதிலளிப்பார். கேட்டார் கொடுப்பேன், கர்த்தர் இயேசு இவ்வாக்களித்தார். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, ஆண்டவரே, ஆண்டவரே, நீ சொல்றதை நான் கேட்பேன்ப்பா. இயேசு சொல்றதை நான் கேட்பேன். ஆவியானவர் என்னை வழி நடத்திட்டோம். ஆவியான என்னை வழி நடத்திட்டோம். கர்த்தருடைய வார்த்தை அன்றே சொல்லுதை நான் கேட்பேன். ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்கப்பா என்ன சொல்லுங்க. நான் சொல்றேன், ஆவியானவர் உங்களை வழி நடத்துவார். உங்களை வழி நடத்தி ரட்சிக்க வைத்த கர்த்தர், உங்களை வழி நடத்தி கனசம் எடுக்க வைத்த கர்த்தர், உங்களை அபிஷேகம் பண்ணி சபையில சேர்த்த கர்த்தர் ஆவியானவர் அவருடைய வருகையிலும் உங்களை சேர்ப்பார். உங்க கூடயே இருந்து நடத்துவார். நீங்க அனலா இருங்க, ஜெபத்துல இருங்க, வேதத்தை வாசிங்க, கர்த்தருடைய வார்த்தையே ஆண்டவர் சொல்ற சமூகத்துல நேரம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஆண்டவருடைய பிள்ளையாய் வாழுங்க. கர்த்தர் நிச்சயமாய் உங்களோடயே இருப்பார். இங்கிருந்து போகும்போது என்ன கொண்டு போறீங்க? கர்த்தர் என்கிட்ட சொன்னார், என் கூட வரேன்னு இருக்க, அவர் என்னை என் கூட கூட்டு போறேன். என் வாழ்க்கை இன்னிலிருந்து மாறப்போகுது. என் வாழ்க்கை ஆவியார் நடந்ததை நான் பார்க்க போறேன். என் கூட இருந்து எனக்கு என்னென்ன வேணும் நான் வேண்டுவது முன்பே தருகிறவர். என் கூட இருந்தாலே போதும். அவர் எல்லாம் ஜெயமாய் நடத்துவார். ஜெயகிருஷ்ண முன்னே செல்லுவார். ஜெயமாய் நடத்துவார். சத்துரு முன்பாக என்னை வெட்கப்படுத்த விட மாட்டார். சத்துரு கையில என்னை ஒப்பு கொடுக்க மாட்டார். சத்துரு வரும்போது எனக்கு ஜெயக்கொடி ஏத்துகிறவர். சத்துரு முன்பாக எனக்கு பந்தி ஆயுதப்படுத்தி அவன் முன்பாக என் தலை என்னென்ன அபிஷேகம் பண்ணுகிற நல்ல ஆவியானவர் என்னை முத்திரை போட்டு இருக்கிறார். என் கூட இருக்கிறார். ஓ ரபாலா சந்தாலா கபாலா தரபா, அந்த ஆவியானவரை பெற்றுக் கொள்ளுங்க.
அந்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுங்க, அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. இந்த வேலையில புதுப்பித்துக் கொள்ளுங்க, புதுப்பித்துக் கொள்ளுங்க, புதுப்பித்துக் கொள்ளுங்க. ஜெப ஆவியை புதுப்பித்துக் கொள்ளுங்க, விசுவாசத்தை புதுப்பித்துக் கொள்ளுங்க, வேத வாசிப்பை புதுப்பித்துக் கொள்ளுங்க, ஓ பரிசுத்தத்தை புதுப்பித்துக் கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை சுகமாக்கி பலப்படுத்தி சகாயம் செய்து ஆவியானவர் உதவி செய்கிறவராக கூட இருப்பார். அன்பு நிறைந்த எங்கள் பரலோகத்தின் பிதாவே, தொடக்கம் முதல் முடிவரை எங்களோடு இருந்து பாடுகிற பல ஆராதனைகள், உமக்கென்று கொடுத்த கேட்ட சாட்சிகள், ஜெபங்கள், எங்களோடு பேசின எல்லாத்துக்காக உமக்கு சோத்திரம். மக்களோடு போங்கப்பா, கூடியே இருந்து வழி நடத்துங்க ஆண்டவரே. நீங்க இல்லாம எங்களால ஒண்ணுமே செய்ய முடியாதப்பா. நீ சொன்னீங்களே என்னெல்லாம் உங்களால் ஒன்றும் செய்ய இயலாதுன்னு. ஆம்கத்தை எங்களோடு இருந்து இது வரைக்கும் நீங்க ஒவ்வொன்றா செய்தீங்களே, இனிமேல் எங்களோடு இருந்து நீங்க என்ன செய்ய சித்தமா இருக்கீங்களோ அது மாத்திரம் எங்க மூலியமாக செய்யுங்க. குடும்பத்துல செய்யுங்க, பிள்ளைகள் வாய்க்குல செய்யுங்க, எதிர்காலத்துல செய்யுங்க, சப மக்களுக்கு செய்யுங்கப்பா. செய்யுங்க ஆண்டவரே, செய்யுங்க ஆண்டவரே. நாங்களும் உங்களுடைய வார்த்தைப்படி செய்ய, ஆவியின் வழிநடத்துறபடி செய்ய, இயேசு சொல்லுகிறபடி செய்ய எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தா உதிகனமாக எமக்கே செலுத்துகிறோம். வந்த ஒவ்வொரு தனித்தனையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. நல்ல சுகப்படுத்தி பலப்படுத்தி உங்களுடைய கரமே உள்ள தொடரட்டும் அப்பா. கொடுத்த காணிக தசவாலை ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம்மள அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோட கர்த்தரை வருகை வரை இருப்பதாக. ஆமென், 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 ஆமென். God bless you, God bless you. Sunday class